வேலன் சீரியலில் இப்போ ரட்டகசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சண்டே ஸ்பெஷல் எபிசோடு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லிங் கேளுங்க. வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேலன்லேருந்து வள்ளியிலேருந்து மறு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து அங்கே விருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்து பேசுகிறாங்க. ஏங்க இன்றைக்கி ஒரு நாள் வந்து சூப்பராக வந்து போயிடுச்சுங்க. நீங்கள் எப்போதும் வந்து எனக்கு ஆதரவாக வந்து நின்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதோ அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் கூட நான் வந்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணாத. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் என்ன ஒரு காலத்தில் லவ் பண்ணீங்க, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்போ நமக்கு செஞ்ச காரியம் வந்து தப்புன்னு தோணலாங்க. ஆனால் முன்னாடி வந்து யோசிச்சு பார்த்தா வேலன் வந்து நல்லது தான் செஞ்சுருக்கான்னு உங்கள் மனசுக்கு வந்து தெரியும். ஆனால் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஓவராக வந்து பேசாதன்னொன்னே வள்ளி அந்த பக்கம் பார்த்து கிட்ட அழகாக வந்து சிரிக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிங்க தானே? அப்படியெல்லாம் இல்லையே. எப்படி சத்தம் கேட்டுச்சா? இல்லைங்க, என் மனசுக்கு கேட்டுச்சு. பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் காரில் ஏறி அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஊர்லேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம ரத்தினல் வீட்டுக்கு வந்து வராங்க. இது மாதிரி கோயிலில் வந்து திருவிழா வச்சுருக்கோம், உங்கள் வீட்டில் கூட கல்யாணம் நடந்திருக்கு, வாங்கப்பா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டியா, குலதெய்வத்தை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் நாங்கள் மறப்போமா, சரி நானும் வந்துடுறேன், நீ மட்டும் வரக்கூடாதுப்பா, சுற்றி இருக்கிற எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வரணும் சரியா அப்படின்னு சொன்னேன். சரி வந்துடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேலன் எல்லாரும் வந்து கிளம்புங்க, ஊருக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னேன். நான் எதுக்குப்பா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, போகிறதே வந்து உங்கள் 2 பேருக்காக தான், நீங்கள் தான் முக்கியமே, வாங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எதுக்குப்பா நான் அவசியம் வரணுமான்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க. கல்யாணம் புதுசாக இருக்குல்லம்மா, குலதெய்வம் கோயிலில் வந்து ஏகப்பட்ட சடங்குலாம் செய்வாங்க. அப்படியே ஐயா, நான் வந்து ரெடி ஆகிடுறேன், சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன சடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. அதுவாப்பா அப்படின்னு சொல்லி ரகசியமாக சொல்லிடுறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கா, அப்போ நான் வள்ளி மனசை மாற்றுறதுக்கு எனக்கு ஏகப்பட்ட சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கியூட்டாக அழகாக வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே நிற்கிறாங்க. வள்ளியை பார்த்து ரொமான்டிக்காக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா வந்ததுலேருந்து சிரிச்சிக்கிட்டே இருக்க, அதாவது இப்போ நான் உங்கள் பக்கத்துலேயே வரத்துக்கு நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே, கோயிலில் வந்ததுக்கப்புறம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் நெருக்கமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி செம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் தான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா கோயிலில் வந்து எல்லோரும் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல வேலனை ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் ரத்தினவேல் இருக்கிற திமிரில் தான் அவன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆகும்னா வந்து தலைவருக்கு ஃபோன் அடித்து காரியத்தை வந்து சாதிச்சுக்கிறான். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் நம்மளை வந்து 10 பைசா கூட மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட ஆள்லாம் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தும் வேதனாயும் இந்த திட்டமிட்டுட்டு இருக்காங்க. அம்மா உங்கள் திட்டம் எதுவும் பழிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஒட்டி கேட்டியா? இல்லைம்மா, நீங்கள் எப்படி இருந்தாலும் என்ன நினைக்க போகிறீங்க, அதான் எல்லாருக்குமே தெரியும். என்னை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் யோசிப்பீங்க, இல்லை அங்கே ஏதாவது திட்டம் போட்டு என்னை அடிக்கணும்னு பார்ப்பீங்க. இது ரெண்டுமே வேலைக்கு ஆகாது. நான் கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் எப்போதும் உஷாராக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா இவன் வேற கேட்டுட்டான், உண்மையாக தானே சொல்கிறான், பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. இவங்க 2 பேருக்கு தான் வந்து கல்யாணம் நடந்திருக்கா, என்னப்பா பொண்டாட்டி கையை வந்து பிடிச்சிட்டு தான் வருவியா அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, எனக்கு எப்போதுமே இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே ரத்தினவேல் வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. அந்த இடத்துல வள்ளி வந்து சிரிச்ச முகமாக தான் இருக்காங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம வேதனாயை பார்க்குறதுக்கு அந்த சீனில் அப்படியே வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. பாத்தியாமா இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இங்கே சடங்கெல்லாம் செய்யணும், ரத்தினவேல் எல்லாம் பண்ணலாம்ல, தாராளமாக பண்ண வேண்டியதானே, நம்மளோட முறை என்னமோ அதை செய்ய வேண்டியதான். இந்த கோயிலை சுற்றி 2 வாட்டி வந்து வரணும்ப்பா. தாராளமாக வந்துடலாம் தம்பி, நடந்து போகக்கூடாது, நடந்து போகிறப்போ வந்து உன் பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டே வந்து நீ நடந்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது, வேலைனாலலாம் முடியாதுங்கன்னு சொல்லி ரஞ்சித் வந்து பேசுகிறாங்க. அவனால் எப்படி நடக்க முடியும், ஏன்பா அதை நான் சொல்லணும், ஆல்ரெடி வந்து நான் இந்த கோயிலில் தான் வந்து அந்த கல்லை தூக்கி போட்டேன், ஞாபகம் இருக்கா, பரிவட்ட கல் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அந்த தம்பியா இவர், சூப்பர் சூப்பர், கரெக்டான ஒரு ஆளுக்கு தான் வந்து நீங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வள்ளி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து தூக்கிக்கிறாங்க. இன்னொன்றுப்பா, உன் பொண்டாட்டி வந்து இறக்கியே வைக்கக்கூடாது இந்த 2 ரவுண்டு சுற்றி வர வரைக்கும், சரியா? இப்படி நீங்கள் நல்லபடியாக சுற்றி வந்துட்டிங்கன்னா 100 வருஷத்துக்கு நீங்கள் ஒத்துமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது, ஓ இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூக்கிக்கிட்டு ரொமான்டிக்காக வந்து 2 பேரும் வந்து போய்கிட்டே இருக்காங்க. அம்மா வள்ளிக்கு என்னம்மா வேலை நான் பிடிக்கவே இல்லைன்னு 2 பேரும் வந்து சிரிச்ச முகமாக இருக்காங்க. அப்பாவை பார்த்தா மட்டும்தான் வந்து அவள் கோவப்படுறா. ஏய் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா, அவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ரத்தனவேல் வந்து கோவமாக இருக்கனால மட்டும்தான் வந்து வள்ளி வந்து அவன் மேலே வந்து சரியாக கண்டுக்காமல் இருக்கா.
ரத்தினவேல் மட்டும் வேலனை ஏற்றுக்கிட்டா அவங்க 2 பேரும் கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக தான் 2 பேரையும் பத்திரமா அமுச்சு வைக்கணும்னு நான் திட்டம் போட்டிருக்கேன். இதை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க தனியாக வந்து வேதநாயகியும் நம்ம ரஞ்சித்தும். என்னடா வந்துட்டிங்களா? வந்துட்டோம்மா. என்ன பண்ணணும்? நீங்கள் ரெடியாக வந்து இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து திருவிழா வந்து ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோயிலில் வந்து ஏகப்பட்ட முக்கியமான நபர்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம துர்கா வராங்க. அதாவது மாறி தான் வந்து போலீஸில் இப்போ அவங்க வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டைலாக கெத்தாக வந்து இறங்குறாங்க. ஐயா வந்திருக்காங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, சரி பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூரத்துலேருந்து வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. துர்காவும் ஏகப்பட்ட அதிகாரியும் வந்திருக்காங்க. அப்படியே கோயிலை சுற்றி வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல், ஏன்பா உன் பொண்டாட்டிக்கு இப்போ நீ தாலி கட்டணும் அப்படியாம்மா, இதெல்லாம் சந்தோஷமாக வந்து தாலி கட்டி முடிக்கிறாங்க. ரத்னவேல்கிட்டையும் நம்ம ஜானி அம்மாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போன்னு பார்த்து நம்ம துர்கா வந்து கோயில் சன்னிதானத்துக்குள்ளே சுற்றி வரப்போ வந்து நெத்தியில் வந்து ஞாபகம் வருது நம்ம மாறிக்கு. அப்படி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, வேலைனால தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 2-3 பேர்கிட்ட வந்து கேட்குறாங்க. குறிப்பாக வந்து வில்லன்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க போல இருக்கு. அவங்க வந்து வேலனை பற்றி 1க்கு 2 வந்து வத்தி வைக்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி வேலனை பார்த்து விசாரிக்கும் போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரத்னவேல் ஐயாவுக்கு பிரச்சனை வருதா, எனக்கு என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே நடக்கும், நீங்கள் கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடந்துச்சுன்னொன்னே, இது மாதிரி இந்த கலர் சட்டை போட்டவெல்லாம் வந்து அடிக்க வந்தான், நான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன், யார் யாரை காப்பாற்றுறான்னு பார்க்கலாங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கனவில் என்ன வந்துச்சு, ரத்னவேல் ஐயாவை யாரோ ஒருத்தவங்க அடிக்க வந்தாங்க, நான் தடுத்த மாதிரி தானே இருந்திருக்கோம், நான் அடிக்கிற மாதிரிலாம் இருந்திருக்காது. ஆமாம் தானே, இவன் சொன்னதெல்லாம் கரெக்டு, சரி வாப்பா உன்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கான்னு சொன்னேன். அங்கே ரத்னவேல் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வர மாதிரி தெரியுது. நம்ம துர்கா ஒரு பக்கம் வந்து மாதம் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. வேதநாயகி வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. வேலன் வந்து வரல போல இருக்கு, இனிமேட்டு நம்ம நினச்ச காரியெல்லாம் வந்து நடந்துருமா, கவலையே இல்லைன்னு சொல்லி ஆனந்தமாக வந்து அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. கரெக்டாக வந்து துர்காவும் வேலனும் வந்து அந்த இடத்துல எல்லாரையும் வந்து டிஸ்மிஷன் பண்ணுறாங்க. ஐயா ஒரு 2 நிமிஷம் ஐயா, நீங்கள் போய் உட்காருங்கய்யா, எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சேன்னா. இவங்க இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தாங்க. வேதநாயகி வந்து கண்ணாபின்னான்னு வேலன் வந்து திட்டுறாங்க. இவ்வளோ நேரம் நமக்கு குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் மரியாதைன்னு இருக்குது, இவன் என்னப்பா இப்படியெல்லாம் வந்து சண்டை போட்டுட்ருக்கான்னு. சுமதி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக திட்டம் போடுறீங்களா? மாமாவுக்கு பிரச்சனை வந்தால் வேலைனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. பள்ளிக்கு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து மாமா வந்து மாதம் சண்டை போட்டு காப்பாற்றிருக்காரு, இதெல்லாம் என்ன மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. இதெல்லாம் யார் ஏற்பாடுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சிடும். அந்த பக்கம் அதிகாரி வேறு வந்து டிஸ்மிஷன் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து வேலன் வந்து எல்லாத்தையும் நிரூபித்து காட்டினாவும் ஓய மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ நம்ம மாட்டிக்கிறதுக்கு வந்து நம்மளே வந்து பிளான் போட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ரஞ்சித் எல்லாரையும் வந்து தப்பிச்சு போக சொல்கிறா, மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம பேரை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளோதான்டா, வள்ளி மனசுலேயும் வேலன் வந்து நல்லபடியாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.